அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த புதன்கிழமையின் காலையின் வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய நாமத்தோடு இந்த புதன்கிழமையின் காலையின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும்படியாய் நம்மை அழைத்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் இன்றைக்கு நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு என்ன சத்தியம் தேவை என்பதை ஆண்டவர் சொல்லப் போகிறார். அவர் உபதேசத்தோடு நமக்கு சொல்லப் போகிறார். என்ன என்றால், எது நல்ல வழி? ஒரு ஊருக்கு போவதற்கு, அறியாத ஒரு இடத்திற்கு போவதற்கு நாம் வழி கேட்கிறோம். அந்த வழி சொல்பவர்கள் ஒரு சிலர் குறுகலான பாதையை சொல்லுவார்கள், ஒரு சிலர் கொஞ்சம் நீளமான பாதைகளை சொல்லுவார்கள். அது நல்ல யாத்திரையோடு நீங்கள் போக வேண்டுமென்றால் சற்று சுற்றி போகலாம். சீக்கிரம் போக வேண்டுமென்றால் கரடு முரடான பாதை, அதிலே செல்லலாம் என்று வழி சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் போய் சேர வேண்டிய அந்த இடம், அவர்கள் காட்டுகிற வழி, இவை இரண்டிற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்பதை வேதம் நமக்கு எப்படி சொல்லுகிறது? ஆண்டவர் நம்மை பரலோகத்திற்கென்று அழைத்திருக்கிறார். பரலோகத்திற்கு செல்லக்கூடிய வழி எது என்று ஆண்டவரிடத்தில் தான் கேட்க வேண்டும். வேறு யாரிடத்திலும் கேட்கக்கூடாது, கேட்கவும் முடியாது. அப்படி கேட்டாலும் அவர்கள் சொல்ல மாட்டார்கள், அவர்களுக்கு தெரியாது. ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் இந்த வேத புஸ்தகத்திலே நான் உனக்கு நல்ல வழிகளை போதித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த வழிகளை நீ படித்து அந்த வழியின் பாதையிலே உன்னை நடப்பதற்கு உன்னை ஒப்புக்கொடு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த பாதை என்ன என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். எனவே 6வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது: வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். நான் உங்களை காவல்காரனாக வைத்து எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்றும் சொன்னேன். ஆனால் நீங்கள் கேட்க மாட்டோம் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். வழியை காண்பித்தார், அந்த வழியை நடவுங்கள் என்று சொன்னார். அதில் நடக்க மாட்டோம் என்று எதிர்ப்பு தெரிவித்தார்கள். பின்பு நமக்கு பாதுகாவலுக்கு காவலாளர்களை வைத்தார். அவருடைய சப்தத்தை கேட்பதற்கு நம்மை செவி கொடுங்கள் என்று சொன்னார். அதிலும் கூட நாங்கள் கேட்க மாட்டோம் என்று சொல்லுகிறோம் என்று ஆண்டவர் வசனத்தை சொல்லுகிறார். அப்படி என்றால் வேதம் சொல்லுகிற வார்த்தை என்ன? அவர் வழியை காண்பிக்கிறார். ஆனால் அந்த பாதை நாம் நடப்பதற்கு ஏதுவான பாதை. அந்த வழியிலே நாம் நடக்கும்போது நமக்கு நல்ல ஈவுகளை ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த பாதையில் நடப்பதற்கு நமக்கு கஷ்டம். என்ன கஷ்டம் என்று நமக்குத்தான் தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய பாதை. ஏசாயா 8வது அதிகாரம் 20வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் ஒருவன் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி ஒருவன் சொல்லாவிட்டால் அவனுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை என்று சொல்லுகிறார். வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். அப்படி என்றால் பரலோகத்திற்கு செல்லக்கூடிய பாதை
வேதம் சாட்சியாகும். அதாவது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிறப்பின் வர்த்தமானம் அவருடைய சாட்சி. இந்த வார்த்தையின்படி சொல்ல வேண்டும். இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் நமக்கு வழி இது என்று காண்பித்து விட்டார். ஆனால் அந்த வார்த்தையில் செல்லவில்லை என்றால் அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது. இந்த வார்த்தைகளை யார் சொல்லவில்லையோ அது அவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்காது. இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா 18வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு சொல்லுகிறார், என் ஜனங்களோ என்னை மறந்து மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். செப்பனிடப்படாத பாதைகளிலும் வழியிலும் அவர்கள் நடக்கும்படி அவர்களை பூர்வ பாதைகளாகிய அவர்களுடைய வழிகளிலிருந்து இடரும்படி செய்கிறது. என்ன விளக்கமாக சொல்லுகிறார்? என் ஜனங்களோ என்னை மறந்து மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். இன்றைக்கு விக்கிரகாராதனை கூடாது என்று சரித்திரமே சொல்லுகிறது. கிருஷ்ணதேவராயர் விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஆளும்போது அவர் சொல்லுகிறார், விக்கிரகாராதனை வேண்டாம். வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது. ஆனால் அவர் சொல்லுகிறார், செப்பனிடப்படாத பாதைகளிலும் வழிகளிலும் அவர்கள் நடக்கும்படி. பழுதுள்ள பாதையில், கரண்டு மருடான பாதையில், செப்பனிடப்படாத பாதையில், குழியும் குண்டுமாக இருக்கிற பாதையில் நடக்கும்படி அவர்கள் பூர்வ பாதைகளாகிய அந்த பாதையை விட்டு வழி விலகி செல்வதற்கு போதிப்பார்கள் என்று சொல்லுகிறது. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், வழியிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சற்று யோசிக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்ன? மத்தேயு மல்கியா 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் வாசிப்போம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, துன்மார்க்கரை சொல்லுகிறார், ஓரேபிலே இஸ்ரவேல் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளையும் நியாயங்களையும் நினையுங்கள். நீங்கள் மாள வேண்டும் என்று விரும்புகிற அந்த பாதையை நீங்கள் செல்லாதபடி நான் மோசேயை கொண்டு நல்ல விதிமுறைகளையும் நல்ல பாதைகளையும் உங்களுக்கு வார்த்தைகளின் மூலமாக நான் உங்களுக்கு கற்பித்தேன். அது ஓரபில் இருக்கும்போது நான் உங்களுக்கு கட்டளையிட்டேன். அதை நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். ஆண்டவர் எவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மனமாறி செல்லக்கூடிய ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தாலும் நாம் செல்லுகிற பாதை அவருக்கு பிடித்தமில்லை என்றால் அந்த பாதையிலிருந்து நம்மை வழி விலகி செல்வதற்கான உபதேசங்களை அவர் போதித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நாம் தான் அந்த பாதையை விட்டு வழி விலகி செல்லுகிறோம். லூக்கா நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்கிறார். ஐஸ்வர்யவான் லாசரு என்கின்ற இந்த சம்பவத்தை லூக்கா இங்கு சுட்டி காண்பிக்கிறார். நல்ல வழியில் நடந்தவர்கள் ஆபிரகாமினுடைய மடியிலே இருப்பார்கள். நல்ல வழியில் நடக்காதவர்கள் கீழே பாதாளத்திலே நரகத்திலே இருப்பார்கள் என்று இந்த வார்த்தையை சொல்லுகிறது. மோசே முதலிய தீர்க்கதரிசிகள் உங்களுக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளை நீங்கள் கேட்டு நடவுங்கள் என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். மத்தேயு 11வது அதிகாரத்திலே 29வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் எல்லோருக்கும் தெரிந்த வசனம்தான். நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள்
ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. நான் உங்களுக்கு என்ன சொல்லினோ அந்த சொற்களை ஏற்று என்னிடத்தில் கற்றுக்கொண்டதை வாழ்க்கையில் அபியாசித்து பாருங்கள். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு, என் நுகம் நீங்கள் சுமப்பதற்கு லகுவான சுமைதான், நுகம்தான், அது பாரமான சுமை அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இவ்வளவு ஆறுதலை கொடுக்கிற இந்த வாக்கியங்கள் தேவ சமூகத்தில் நம்மை ஏன் மறுதலிக்க செய்கிறது? இவ்வளவு சொன்ன ஆண்டவர் ஆண்டவருக்கு எதிராக சொல்லுகிற வார்த்தை, நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம். அன்பு பிள்ளைகளே, இதற்கு என்ன காரணம்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, நான் உங்கள் மேல் காவலாளரையும் வைத்து எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னேன், அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 27வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அதன் கொப்புகள் உலரும் போது ஒடிந்து போம், ஸ்திரீகள் வந்து அவைகளை கொழித்து விடுவார்கள். அது உணர்வுள்ள ஜனம் அல்ல, ஆகையால் அதை உண்டாக்கினவர் அதற்கு இறங்காமலும் அதை உருவாக்கினவர் அதற்கு கிருபை செய்யாமலும் இருப்பார். அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அதன் கொப்புகள் உலரும் போது ஒடிந்து போம், ஸ்திரீகள் அதை பொறுக்கி கொண்டு போவார்கள், பொறுக்கி கொண்டு போய் இதை கொளுத்து விடுவார்கள். இந்த ஜனம் உணர்வுள்ள ஜனம் அல்ல, ஆகையால் அதை உண்டாக்கினவர் அதற்கு இறங்காமலும் அதை உருவாக்கினவர் அதற்கு கிருபை செய்யாமலும் இருப்பார். தாய் தன் பிள்ளைகளை காப்பது போல நான் உன்னை காப்பேன் என்று சொன்னார். தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு அவர் படைத்த ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் உணர்வுள்ள ஜனங்கள் அல்ல. எனவே அவர்களை படைத்த நான், அவர்களை உருவாக்கின நான் அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க மாட்டேன். எதை சொன்னாலும், எந்த ஆலோசனை சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டோம், பார்க்க மாட்டோம், நடக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்களே என்று ஆண்டவர் விசனப்படுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 58வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் தன்னுடைய பாடுகளின் அனுபவத்தை அங்கு சொல்லுகிறார். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாத எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதல்களையும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி என்று சொல்லுகிறார். நீ எதுக்கும் கவலைப்படாத. அவங்க கோவிச்சாலும் சரி, கோவிக்காட்டியும் சரி, அவங்க நடந்தாலும் சரி, நடக்காமல் போனாலும் சரி, கேட்டாலும் சரி, கேட்காம போனாலும் சரி, நீ அவர்களுடைய பாவத்தை உரத்த சத்தமிட்டு அவர்களுக்கு சொல்லு. இன்றைக்கு இந்த நிலை காணப்படுமா? பிள்ளைகளுக்குத்தான் போதிக்க முடியுமா, அல்லது சபைகளுக்குத்தான் போதிக்க முடியுமா, அல்லது மற்ற மக்களுக்குத்தான் ஆலோசனையாக சொல்ல முடியுமா? கேட்க மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. எங்களுக்கு தெரியும், நீ யார் எங்களுக்கு போதிப்பதற்கு? இந்த எதிரடை சொற்கள் தான் நமக்கு வருமே தவிர, கேட்கிறோம் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளுடைய உணர்வு மிக மிக குறைவாக காணப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தமிட்டு கூப்பிடு, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்து, என் ஜனங்களுடைய மீறுதல்களையும் பாவங்களையும் எச்சரித்து. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு பாவி என்று சொன்னாலே சங்கோஜம் வருகிறது. எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற அந்த அனுபவங்களை எப்படியெல்லாம் பார்க்கிறோம்? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தால் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய சகல
ஊழியக்காரையும் ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தோம். நீங்கள் கேளாமலும் கேட்கும்படிக்கு உங்கள் செவிகளை சாயாமலும் போனீர்கள். ஏற்கனவே நான் அனுப்பியிருக்கேன். என்னுடைய ஊழியக்காரரையும் என்னுடைய தீர்க்கதரிசிகளையும் அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் சொல்லியும் நீங்கள் கேட்காமல் செவியை அடைத்து கொண்டீர்களே என்று சொல்லுகிறார். கிருபையின் வாசல் நமக்கு திறந்து கொடுக்கிற தேவன் சொல்லுகிறார், அந்த வாசலை நான் அடைத்து விடுவேன் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை சற்று பயமாகத்தான் இருக்கிறது. எசேக்கியேல் 3:17 ஆண்டவர் சொல்லுகிறார், மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாளின் வார்த்தையை கேட்டு என் நாமத்தினால் அவர்களை எச்சரிப்பாயாக. எச்சரிப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் எச்சரிப்பின் சத்தத்தை எத்தனை பேர் கேட்கிறார்கள்? அன்பு பிள்ளைகளே, அதனுடைய பலன் என்ன? ஆபகூக்கின் புத்தகத்திலே 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆபகூக்கு 2:1 ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சகரியாவின் நாட்களிலும் ஆபகூக்கு நாட்களிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜீவிதம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், ஆபகூக்கு 2:1, நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்ல போகிறார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும்போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன். என்ன சொல்றாரு? என் தேவன் என்னை நோக்கி கண்டிக்கும் போது அவர் என்ன சொல்ல போகிறார், அவர் என்னோடு என்ன பேச போகிறார் என்பதை நான் கவனித்து கேட்பேன். இன்னைக்கு இருக்கா அந்த உணர்வு? அன்பு பிள்ளைகளை, சற்று யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நம்மிடத்தில் எத்தனை பேருக்கு உண்டு? உபாகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே, இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கும் நீங்கள் கை கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். அன்றைக்கு மோசேயை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு பிரதானியாக அவரையும் அவருடைய அண்ணன் ஆரோனையும் ஏற்படுத்தினார். எத்தனை சொல்லியும் அவர்கள் கேட்டார்களா? எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன? ஆதி இஸ்ரவேலரை போல அடங்காத ஒரு குணத்தை பெற்றிருக்கிறோமா? அல்லது அவர் பேசும்போது நாம் கேட்பதற்கான பலத்தை பெற்றிருக்கிறோமா? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று தான் சொன்னார். கேளுங்கள் என்றால் ஆஸ்க், லிசன் என்று சொல்லவில்லை. அப்படி என்றால் கேட்கும்போது நமக்கு கொடுப்பதற்கு காரணம் என்ன என்றால், அவர் பேசும்போது நாம் செவி கொடுத்து கேட்க வேண்டும். அப்படி கேட்டு அந்த வார்த்தைகளின் பலனை நாம் பெற்றால் மாத்திரமே இந்த கேளுங்கள் உங்களுக்கு தருவேன் என்று சொல்கிறார். தமிழில் கேளுங்கள் என்று சொல்வதற்கு 2 விதமான, தமிழில் ஒரே வாக்கியம்தான், ஆனால் ஆங்கிலத்தில் லிசன், ஆஸ்க். நாம் முதலாவது தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், செவி கொடுத்து கேட்க வேண்டும். அப்படி செவி கொடுத்து கேட்கும் பட்சத்தில் ஆண்டவர் நாம் கேட்பதை நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற வார்த்தைகளை நாம் உத்தேசமாக அல்ல, உண்மையாக ஏற்று மனதின் யோசனைகளின்படி நடந்து
ஆண்டவருடைய திருவார்த்தைகளுக்கு சாட்சியாக நடப்பேன், ஒதுக்க மாட்டேன் என்று நீங்கள் நம்பினார். அந்த நம்பிக்கையை தேவனுடைய சமூகத்தில் உறுதிப்படுத்த வாருங்கள் ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, ஆதி இஸ்ரவேலர்கள் தங்கள் இருதயத்தை எப்படி கடினமாக்கினார்களோ அதே போல நாங்கள் ஆக்காதபடி, அவர்களுடைய நிலையில் எங்களுடைய ஜீவன் ஒப்புக்கூடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். நீர் பேசும்போதெல்லாம் நான் கவனித்து கேட்பேன் என்று எரேமியா பக்தன் சொன்னது போல அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பதற்கான பலத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தந்து அவர்களை நித்திய ஜீவனுக்குள் அழைத்து செல்ல கிருபை செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கேட்ட சத்திய வார்த்தைகள் நம்மை இன்னும் உற்சாகத்தோடு தேவ சமூகத்தில் பலப்படுத்துவதற்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் நம்ம எப்போ கொடுப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.